ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலாம் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மைக்ரோசாஃப்ட் அக்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா we have to create table form and report for database அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸும், செகண்ட் எக்ஸசைஸில் பார்த்திங்கன்னா ஃபீல்டு அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பேஷண்ட் டீட்டெயில்ஸு ரிகார்டிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அக்சஸ் யூஸ் பண்ணி எப்படி இங்கே கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு எக்ஸசைஸும் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங், நம்ம பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் லேப்டாப்போ இல்லை பர்சனல் கம்ப்யூட்டரோ பிசியோ இருந்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சர்ச்சில் போயிட்டு அக்சஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ACCESSன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பும் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது ஒன்ஸ் இது ஓப்பன் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல blank டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எடுத்தோடனே சேவ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம், டெஸ்க்டாப்பில் இதை சேவ் பண்ணுவோம். டெஸ்க்டாப்பில் நேம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பேஷண்ட் நேம் தான் கேட்டிருந்துச்சு. ஸோ அதனால் பேஷண்ட் நேம்னு சொல்லி சேவ் பண்ணிவிடுவோம். ஸோ கொடுத்த உடனே நம்ம க்ரியேட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இப்படி ஒரு லேஅவுட் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் பார்த்திங்கன்னா அக்சஸோடைய லேஅவுட். இதில் இன்பில்ட்டாகவே பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். நீங்களும் இதை பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ எம்டியாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே we have to create டேபிளை க்ரியேட் பண்ணோம். டேபிளை க்ரியேட் பண்ணால் ரொம்ப சிம்பிள். டாப்பில் ஹோம் டேப் பக்கத்தில் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடும். அண்ட் டேபிள் க்ரியேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஃபீல்டு உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சுல, இப்போ இந்த டேபிளில் நம்ம என்ன என்ட்ரு பண்ணணும், இதில் என்ன வேல்யூலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். பட் அந்த கொஷின் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம என்ன யோசிச்சோன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க, ஃபார்ம் ரிப்போர்ட்லாம் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அந்த மேபி அதனுடைய டேட்டாபேஸ் பேர் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பேஷண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் தட் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிள் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வியூ இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டாப்பில் நீங்கள் போகணும், ஜஸ்ட்டு டேபிள் ஃபீல்டு செலக்ட் ஆகிருக்கும். அண்ட் டாப்பில் போனீங்கன்னா வியூ இருக்கும். அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டேட்டா வியூ அண்ட் டேட்டா ஷீட் வியூ, அதுக்கப்புறம் டிசைன் வியூ இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேட்டா ஷீட் வியூ. ஏன்னா இதுக்கு பக்கத்தில் மேலே பாக்ஸில் ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இது டிசைன் வியூ கொடுக்குறேன். டிசைன் வியூ கொடுத்த உடனே எனக்கு என்னென்னா அந்த டேபிளை சேவ் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ டேபிளோட நேம் என்ன கொடுக்க போகிறோம், பேஷண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி டேபிள் 1ன்னு இருந்துச்சு. இப்போ பேஷண்ட் டீட்டெயில்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டு இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்போது இதில் வியூ சொல்லியிருந்தேன்ல, வியூ இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் போயிட்டு டேட்டா ஷீட் வியூ அப்படின்னு கொடுத்தேன்னா இதில் என்ன வியூ வருதோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் வர மாதிரி வரும். வேற இந்த டிசைன் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் ஹெட்டர் போடுவீங்களே, என்னென்ன ஹெட்டர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு செகண்ட் எக்ஸசைஸ் இருக்குல்ல ஃபீல்டு, அந்த ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பேஷண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது நம்ம பேஷண்ட் ஐடின்னு எடுத்துப்போம். அதை பேஷண்ட் ஐடின்னு எடுத்துப்போம். தென் பேஷண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா நம்பரில் தான் இருக்குமா இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸும் சேர்ந்து இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஷண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா நம்பரில் மட்டும்தான் இருக்கும், டெக்ஸ்ட்டே அதில் இருக்காது அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதில் சாதாரணமாக ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட்டாக போட்டினாங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்க ராங்காக என்ட்ரு பண்ணுறாங்க, நம்பர் இல்லாமல் டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறாங்கன்னா அந்த என்ட்ரு பண்ண விடாது. இப்போ நீங்கள் ஷார்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பரு வேர்டு எல்லாமே சேர்த்து வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபீல்டில் அதாவது பேஷண்ட் ஐடி அப்படின்ற அந்த ஃபீல்டில் என்ன மாதிரி டேட்டா என்ட்ரு பண்ண போகிறாங்களோ அந்த மாதிரி டேட்டா
மட்டும்தான் அலோவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் லாங் நம்பர் 2 இருக்கும். ஸோ நம்பருக்கும் லாங் நம்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர்னால் ஃபஸ்ட்டு 9 கேரக்டர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். லார்ஜ் நம்பர்னால் 9க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஷண்ட் ஐடி நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டிஜிட்ஸ்மா இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபீல்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் நேம். இப்போது நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். பேஷண்ட் நேம்ன்றது ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா 255 கேரக்டருக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட் டெக்ஸ்ட்டே ஓகே தான் எனக்கு. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஏஜ். இப்போ பேஷண்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர்ஸில் தான் இருக்கும். லார்ஜ் நம்பரா இல்லை ஸ்மால் நம்பராக கேட்டிங்கன்னா நம்பரே போதும். ஏன்னா வந்து 9 டிஜிட் கேரக்டருக்கு மேலே இருக்காது அப்படின்றது தெரியும். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபீல்டு தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஃபீல்டில் என்னென்ன தேவைன்றதை என்ட்ரு பண்ணிட்டேன். இது எப்படி என்ட்ரு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வியூ பண்ணுவீங்க டேட்டா பேஸ்லனா, டேட்டா ஷீட் வியூவில் போய் கொடுத்த உடனே ஓகே ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து என்ன என்ட்ரு பண்ணாலுமே அதை நம்ம சேவ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபீல்ட்லாம் கொடுத்தோமோ அது காலம் ஹெட்டராக வந்துருச்சுங்களா. பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேமு, அதுக்கப்புறம் பேஷண்ட் ஏஜ், இந்த மாதிரி 3 கொடுத்துருந்தோம். 3மே காட்டிச்சு. ஓகே ஃபைன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அதாவது அந்த பேஷண்ட் டீட்டெயில்ஸ் தேவையான எல்லா ஃபீல்டையும் நம்ம எதில் போய் கொடுப்போம் அப்படிங்கிறதுனா ஈஸியாக டிசைன் வியூவிலே கொடுப்போம். நீங்கள் வந்து டேட்டா ஷீட் வியூலையும் கொடுக்கலாம், பட் டிசைன் வியூவில் கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ ஃபீல்டில் வந்து மற்றதெல்லாம் என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ஜெண்டர், ஸோ பேஷண்ட் ஜெண்டர்ன்றது ஷார்ட் டெக்ஸ்ட் தான், மேல் ஆர் ஃபீமேல் அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட் அட்ரஸ், இது ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், லாங் டெக்ஸ்ட் போட்டுப்போம். தென் பேஷண்ட் ஃபோன் நம்பர், பேஷண்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. பேஷண்ட் ஃபோன் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்பர்ஸில் கொடுத்துருவோம். இப்போது நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு வந்து 9 டிஜிட் மேலே இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் மேலே இருக்கும். ஸோ அதனால் லார்ஜ் நம்பர் கொடுத்துக்கிறேன். தென் பேஷண்ட் மொபைல், இங்கேயும் நம்ம லார்ஜ் நம்பர் கொடுத்துக்கிறோம். எகைன் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் இமெயில், தென் டாக்டர் டீட்டெயில்ஸ், தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட். ஓகே பேஷண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெக்ஸ்ட்டில் இருக்காது, மேபி லாங் டெக்ஸ்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லாங் டெக்ஸ்ட் நம்ம பண்ணிட்டோன்னா அது சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை பெருசாக இருந்தாலும் சரி இது வந்து அக்செப்ட் ஆகும். பட் ஷார்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போனால் அது அக்செப்ட் ஆகாது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம எல்லா ஃபீல்டுமே என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட் எக்ஸசைஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். நம்ம சிம்பிளாக ஒரு டேபிள் கிரியேட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணாலே டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அதுதான் டேபிள் கிரியேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபார்மை கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, அதை நம்ம சேவ் பண்ணியாச்சு. பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து பேஷண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் என்ட்ரு பண்ணி நம்ம ரோ வைஸாக நம்ம வந்து ஒன்று ஒன்றா என்ட்ரு பண்ணி போனோம். பட் அப்படி இல்லாமல் ஒரு ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கலாம் என்ட்ரு பண்ண. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது ஒரு டேபிளை வச்சு கிரியேட் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த டேபிளுக்கு உண்டான ஃபீல்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணால் அந்த டேபிளை செலக்ட் பண்ணிங்க அண்ட் தென் கிரியேட் போங்க. டாப்பில் அதில் போனால் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் கிரியேட் மோடு என்னென்ன ஃபீல்டெலாம் கொடுத்துருந்தீங்களோ
அது எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேமு, ஏஜ், ஜெண்டர், அட்ரஸ், ஃபோன், மொபைல், இமெயில், டீடைல்ஸ், ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்மு க்ரியேட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் என்டர் பண்ண போகிறேன் அப்படின்னுட்டுனா சும்மா இங்கே ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன், நான் இங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ இது என்டர் பண்ணுறதுக்கு அப்படி என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபார்மை நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இங்கே சின்ன சின்ன டேபாக இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வியூஸ் ஃபார்மு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மோடைய அந்த இது இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், சேவ்னு கொடுங்க. சேவ் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா கூட ஃபார்ம்னு சேர்த்து என்டர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிப்போம். அண்ட் இது எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஜஸ்ட் இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்ம், அந்த க்ரியேட் பண்ண ஃபார்ம் இருக்கும். இதில் போய்ட்டு 101 பேஷண்ட் நேம் குமார், ஏஜ் 45 அண்ட் ஜெண்டர் மேல், தென் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர், then email address, then doctor details, ஓகே ஃபைன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே டவுன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நியூ blank ரெக்கார்டு கொடுக்கும். நியூ blank ரெக்கார்ட்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேவ் ஆகிடும். அடுத்த blank ரெக்கார்டுக்கு போய்டும். அப்போது இப்போ நம்ம என்டர் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ திருப்பி எம்டி blank ஷீட் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் டேபிளில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்டர் பண்ண அந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபார்ம் க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன வேல்யூ வேணுமோ அதை இங்கேயே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் இப்படி வந்துடும். அண்ட் இதை நீங்கள் எக்ஸல் ஃபார்மேட்டில் எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டேட்டா இருக்கும். அதில் போனீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு இல்லை எக்ஸல் அப்படிமா இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அழகாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக. ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தனே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் டேபிள் மூலிமா ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 8 ஃபீல்டும் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அண்ட் இப்போது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிஷ்னலாக அட்லீஸ்ட் 10 ரெக்கார்ட் ஷுட் பி இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 10 ரெக்கார்ட் நீங்கள் வந்து அதில் என்டர் பண்ணணும். அண்ட் அது நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. தட்ஸ் இட். ஸோ வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.